ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன், அண்ட் தென் கறி லீஃப், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நான் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நீங்கள் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் 2 கிராம்பு போட்டிருக்கேன். அண்ட் தென் வெங்காயம் போட்டுருங்க. ரெண்டுமே சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே ஆனதும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டுத்தையும். அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் கறி லீஃபோ கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம். அடுத்தது நண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா உப்பு, சில்லி பவுடர் அண்டு மசாலா, சிக்கன் மசாலா அது மட்டும்தான் எடுத்திருக்கேன். சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூனுக்கும் கூட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அண்ட் தென் சும்மா ஒரு டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வரணும். தண்ணி மொத்தமாக வற்றினா ஃபைனல் ஸ்டேஜில் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், 2 சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் போட்டதும் நல்லா பரட்டிட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நண்டு மசாலா ரெடி ஆகிடும். இதுவே உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சரியாக போயிடும். எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் வேணும், அதனால் நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த மசாலாவோட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது, சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.